The question is, let me first introduce myself. என் பேரு முருகேஷ் ராமையா. நான் செகண்ட் பேட்ச் பாரதிதாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல படிச்சேன். இப்போ வக்கீலா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேரியஸ் லைன் கோச்சிங்ஸ். The question is, ஏன் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்? Why are we here? நீங்க எல்லாரும் லேண்ட் கிராபிங் கேட்டிருப்பீங்க, எல்லாம் அபகரிப்பு கேட்டிருப்பீங்க. நீங்க ஒரு இந்த மாதிரி கேட்டு பாருங்க, எப்படி ஒரு நிருபரத்தை அபகரிக்க. That is the reason why we are here. We are here primarily because எதுக்கு இங்க இருக்கோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் BHCL வேண்டிய காசு போட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் பாரதாஸ் யூனிவர்சிட்டி வேண்டிய காசு போட்டு ஆரம்பிச்ச ஒரு பப்ளிக்லி ஃபண்டட் பிசினஸ் ஸ்கூல் தான் பாரதாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இன் திருச்சி. 1982ல சி சுப்பிரமணியம் இறந்து போன சி சுப்பிரமணியம் சார், பழைய திருச்சி யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் மணிசுந்தர் சார் சேர்ந்து ஆரம்பிச்சது. அவங்க தான் முன்னாடி இருந்த இன்ஸ்டிடியூட் ஏன் ஆரம்பிச்சாங்க? ஏன் ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு ரீசன். IIMs 3 தான் இந்தியாவில் இருக்குது, 3 4 தான் இந்தியாவில் இருந்தது. ஃபீஸ் வேற பயங்கரமா இருக்கு. ரெண்டாவது, எந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல MBA படிச்சு வந்தாலும் பசங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கிடையாது, ஃபேக்டரியிலையோ கம்பெனிகளையோ எக்ஸ்போஷர் கிடையாது. அதனால தான் BHCL யூனிவர்சிட்டியும் சேர்ந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாரதாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க 1983ல சொசைட்டி. இதுல போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் இருந்தது. இந்த போர்ட் ஆஃப் கவர்னர்ஸோட ஹெட் அந்த காலத்துல மிஸ்டர் வாகுல், ICICI ஆரம்பிச்ச வாகுல், திருபாய் அம்பானி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பிர்லா குரூப்ல இருக்கணும். அந்த லெவல்ல வச்சு ப்ரொஃபசர் பியாரலால் ஆரியான்னு சொல்லி BHCL வேலை பண்ணிட்டு IIMல படிச்ச ஒரு ஆளு, அவர் தான் ஆரம்பிச்சது இன்ஸ்டிடியூட். முதல் பேட்ச் அட்மிட் பண்ணது 1984, ரெண்டாவது பேட்ச் 1985ல அட்மிட் பண்ணாங்க. அந்த பேட்ச்ல நான் படிச்சேன். இந்த இன்ஸ்டிடியூட் ஸ்பெஷாலிட்டி என்ன? பாதி ஃபேக்கல்டி யூனிவர்சிட்டில இருந்து வருவாங்க, பாதி ஃபேக்கல்டி BHCL இருந்து வருவாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லி கொடுக்கறதா BHCL இருந்து வருவாங்க. BHCL இன்ஸ்டிடியூட் கிடையாது. இது மாதிரி எந்த இன்ஸ்டிடியூட் இந்தியாவில் இருக்கு? 5 வருஷத்துல 1990ல இந்தியால டாப் 10 இன்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு. அந்த காலத்துல வேற சில ஆளுங்க உள்ள வந்து ப்ரொஃபசர் ஆரியாவை எப்படியோ வெளியில ஆச்சு. திருச்சி யூனிவர்சிட்டியில கணக்கு வாத்தியரா இருந்தார் ப்ரொஃபசர் ஜெயசங்கர் ஒருத்தர் இன்ஸ்டிடியூட் டைரக்டர் ஆகணும். ஒரு மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ல கணக்கு வாத்தியார் இன்ஸ்டிடியூட் ஆகணும். அப்போ ஒண்ணு நடந்தோம். திங்ஸ் வர் நாட் க்ரோ கரெக்டா போல. பட் இருந்தாலும் இன்ஸ்டிடியூட் பழைய பேர் பழைய புகழ் வச்சு ஓடிட்டு இருக்கு. 2003ல என்ன ஆச்சுன்னா, குளோபல் ட்ரஸ்ட் பேங்கோட ஹெட் ரமேஷ் கெல்லின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இன்ஸ்டிடியூட்டோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸோட ஹெட்டா இருந்தார். இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இது எப்படியாவது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பிடிக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு போர்ட் ஆஃப் இது பாஸ் பண்ணாங்க. சொசைட்டி போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் பாஸ் பண்ணாங்க. எங்களுக்கும் யூனிவர்சிட்டிக்கும் BHCL சம்பந்தமே இல்லை. முன்னாடி BHCL 5 சீட்டு, 5-6 சீட்டு BHCL ரிசர்வ் பண்ணிருந்தாங்க. ஏன்னா BHCL ஃபெசிலிட்டிக்குள்ள வேலை பண்ணிட்டு இருக்க இன்ஸ்டிடியூட். BHCL ஃபேக்டரி இருக்கிறதுக்கு வெளியில இருக்கிறதா பாரதாஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அவ்வளோ டிமாண்ட் இருக்க இன்ஸ்டிடியூட் எங்களுக்கு தனியார் இன்ஸ்டிடியூட் ஆகிடும். தனியார் இன்ஸ்டிடியூட் ஆகிடும். தனியார் இன்ஸ்டிடியூட் ஆக்குறது ரீசன் என்ன? மீன் நம்பர் 1 கணக்கு கொடுப்பேன், நம்பர் 2 அவங்களுக்கு இஷ்டமா இருக்கவங்கள அப்பாயிண்ட் பண்ணலாம், நம்பர் 3 வேற ஏதாவது சாஸ்திரா ஏதாவது யூனிவர்சிட்டி கூட போய் லிங்க் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நடக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க கவர்மெண்ட் இந்த அப்ரூவல் கவர்மெண்ட் நாலேஜ் கொண்டு போயிட்டோம். இந்த இன்ஸ்டிடியூட்டோட போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் பேட்ரன் ஜெனரல், பேட்ரன் வாஸ் தி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. ரிமெம்பர், கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு. அவரோட பெர்மிஷன் இல்ல